ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் உலர்ந்த வெந்தயக்கீரையோட நன்மைகள் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கீரையில் அளவுக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாங்க இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலர்ந்த வெந்தயக்கீரையில் இருந்து தானியம் வரை காலமாக நம் ஆயுர்வேதத்தில் பயன்படுத்தப்படுகிறது. ஃபஸ்ட்டு இதை கசூரி மேத்தி என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவோம். நம் அனைவருக்கும் வெந்தயம் என்ற ஒரு வகையான தானியம் உணவின் மூலப்பொருளாகும். இதன் இலைகளை பச்சையாக சமைத்து சாப்பிடலாம். இதை நம் இந்தியாவில் வெவ்வேறு பெயர்களால் கூறப்படுகிறது. இந்தி, குஜராத்தி, மராத்தி, பெங்காலி மற்றும் பஞ்சாபி போன்ற மொழிகளில் மெத்தி என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் நம் தாய் மொழியான தமிழ் மொழியில் மட்டும் வெந்தயம் என்று அழைக்கின்றோம். கசூரி மேத்தி என்பது உலர்ந்த வெந்தயக்கீரை என்று கூறப்படுகிறது. இப்போது உலர்ந்த வெந்தயக்கீரையின் நன்மைகளை பார்ப்போம். நீங்கள் உடல் எடையை குறைக்க விரும்பினால் உணவில் வெந்தயம் பயன்படுத்துவது மிகவும் அவசியம். வெந்தயம் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை சேராமல் தடுக்க உதவும். இந்த உலர்ந்த வெந்தயக்கீரையில் நார்ச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது. இது உணவு மண்டலத்தில் உணவை ஜீரணித்து பசி உணர்வை அதிகரிக்காமல் தடுக்கிறது. இதனால் நம் உடல் எடை கட்டுக்குள் இருக்கும். குழந்தை பேறுகாலத்திற்கு பிறகு தாய்ப்பால் அதிகமாக சுரக்க உணவில் வெந்தயம், வெந்தயக்கீரை சம்பந்தமான உணவுகள் அல்லது வெந்தயத்தாலான மூலிகை நீரை பருகலாம். கசூரி மேத்தியில் நல்ல நார்ச்சத்து காணப்படுகிறது. இது செரிமான அமைப்பை ஆரோக்கியமாக வைக்கிறது. இதனால் குடல் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது. முக்கியமாக வெந்தயக்கீரை நம் சருமத்திற்கு நல்ல ஆக்சிஜனேற்றத்தையும் சரும சுருக்க எதிர்ப்பு, ஈரப்பதமாக்குதல் மற்றும் தோல் மென்மையாக்கும் பண்பினை கொண்டுள்ளது. நீரிழிவு நோயாளியால் அவதிப்படுவோர் உணவில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். அன்றாட உணவில் வெந்தயக்கீரை சேர்த்து கொள்ளலாம். இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துகிறது. இது இன்சுலின் எதிர்பார்ப்பை குறைக்கவும் செயல்படுகிறது. இது இரத்தத்தின் சர்க்கரை அளவை குறைக்கிறது. நம் இதயம் சிறப்பாக செயல்பட வெந்தயக்கீரையை உணவில் சேர்த்து கொள்ளலாம். இதை தவறாமல் உணவில் எடுத்துக்கொள்வதால் மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் குறையும். நம் இதயத்தில் தமனிகள் உண்டு. அவை தடைபடும் போது இது நிகழ்கிறது. இதே நேரத்தில் வெந்தயம் ஒருவரை பாதுகாக்க முடியும். இது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை தடுக்க உதவும். நம் உடலில் இரத்த ஓட்டத்தை சமநிலைப்படுத்த வெந்தயம் உதவுகிறது. இதனால் தமனிகள் எந்த தடையும் ஏற்படாது. உடலில் இரத்த சோகை பல்வேறு நோய்களை ஏற்படுத்தும். வெந்தயத்தின் மருத்துவ பண்புகள் இந்த சிக்கலை குறைக்கிறது. வெந்தயக்கீரையில் உள்ள இரும்புச்சத்து இரத்த சோகையின் தீவிரத்தை போக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. வெந்தயத்தை பயன்படுத்துவதால் முடி உதிர்வை தடுக்கலாம். வெந்தயத்தில் அதிக புரதம் காணப்படுகிறது. நம் முடிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. இது வழுக்கை, முடி மெலிந்து முடி உதிர்தலுக்கு சிகிச்சை அளிக்கிறது. வெந்தயத்தில் லெசித்தின் உள்ளது. இது இயற்கையாகவே முடியை வலுப்படுத்தி ஈரப்பதமாக்கும். பொடுகு பிரச்சனையை சரி செய்கிறது. வெந்தயம் சூடு என்று ஆயுர்வேதம் கூறுகிறது. இதை நேரடியாக உட்கொள்வதை விட உணவுகளில் சமைத்தோ அல்லது தேநீராகவோ பருகலாம். வெந்தயத்தை மற்றும் வெந்தயக்கீரையை பயன்படுத்தும் முறை. வெந்தயத்தை மூலிகை தேநீர் செய்து பருகலாம். வெந்தயத்தை நீரில் போட்டு கொதிக்க விட்டு அதில் சுவையை அதிகரிக்க எலுமிச்சை சாறு, தேன் சேர்த்து பருகலாம். இதை காலை மற்றும் மாலையிலும் குடித்து வரலாம். வெந்தயக்கீரை பச்சை இலைகளை குளிர்சாதன பெட்டியில் சேமித்து சில நாட்கள் பாதுகாப்ப வைக்கலாம். அல்லது ஈரத்துணியால் போர்த்தி 1 முதல் 2 நாட்கள் வரை பாதுகாப்பாக வைக்கலாம். கசூரி மேத்தி இலைகளை காற்று புகாத பாக்ஸில் அடைத்து வைத்தால் நீண்ட நாட்களுக்கு கெடாமல் இருக்கும். மேலும் இதுபோல தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.